ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். 7/7/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த கேசிங்னு பார்த்துடலாம். போன மாதம் இதே முதல் வார ரிசல்ட்டு செவ்வாய்க்கிழமை என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 349 போன மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்டு. போன வாரம் 013 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் திங்கட்கிழமை 028. இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுக்கல, ஆல்ரெடி நான் பப்ளிக் வீடியோவும் கொடுக்கல, மெம்பர்ஷிப் வீடியோவும் கொடுக்கல. நான் போஸ்ட் கொடுத்துருந்தேன். இந்த போஸ்ட்டில் இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த போஸ்ட்டில் 3728 அப்படின்ற பேட்டர்னுக்குள்ளே வரலான்னு சொல்லி மேட்ச் பண்ணி தான் நான் கொடுத்துருந்தேன். ஒரு 87 37 அந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 7328 28ன்ற நம்பரே 028ன்னு வந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்த வீடியோ பப்ளிக் வீடியோ போன வாரம் வியாழக்கிழமை கொடுத்தது. வியாழக்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா 530. அன்றைக்கி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்க்கு ஃபுல் வின்னிங் ஆயிருந்தது. அதாவது வியாழக்கிழமை ரிசல்ட் 530 பேர் நம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா 530815ன்ற நம்பரில் 530ன்றது ஃபுல் வின்னிங் ஆயிருந்தது. ஆல் போர்ட்லேயும் 5-0 கொடுத்துருந்தேன். 2 நம்பருமே வந்திருந்தது. மேட்ச் பண்ணி ப்ளே பண்ண நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மார்க் பண்ணிட்டு நம்மளோட செவ்வாய்க்கிழமை உண்டான ஒரு சிறந்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் 349. அடுத்த வாரம் 081. அதுக்கடுத்த வாரம் 126, 122 அன்றைக்கி ஒரு பிசி வின்னிங் கொடுத்துருந்தோம். போன வாரம் 013. இன்றைக்கி ரிசல்ட் 028. போன மாதத்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். போன மாதம் 349 அந்த பேட்டர்ன் க்ளீனாக சொல்லிடுறேன். அது 1 டே பிஃபோரில் 771 திங்கட்கிழமை ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி 32. இப்போ 32க்கு அடுத்து 43, 44ன்னு சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதுலேயே 3 டிஜிட் வந்துடுச்சு. 344. இது 394 ஆர் 349 வரணும். பிசியில் ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். நான் ரெகுலராக சொல்கிறது தான். 349 உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் வந்துடுச்சு. இப்போ இந்த பேட்டர்னில் நாளைக்கு ஃபாலோ ஆகுமா அப்படின்னா 028க்கு க்ளூ நம்பரோட பிசி 34. 34க்கு அடுத்த நம்பர் 45, 46 முடியுமான்னா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 46 அது 41ன்னு வரலாம். அப்படி வந்ததுன்னா போன மாதம் ரூட்டில் அதே 541ன்ற மாதிரி தான் வரணும். நான் ஒரு 641ன்னு வரலான்ற மாதிரி இருக்குது என் கணக்கில். அப்படி 641ன்னு வரலாம். ஒரு வேளை இது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா, அதாவது போன வாரம் பாருங்கள் 013க்கு 1 டே பிஃபோரில் திங்கக்கிழமை 446. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 52க்கு அடுத்து 63, 64ன்னு போகலை, 63லேயே முடிஞ்சிடுச்சு போன வாரம். அப்போ 63க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 63க்கு 13, 44க்கு 49ன்னு வருது, 63க்கு 13 வருது. இங்கே 013ன்னு இந்த 5263 இருக்கிறதுல ஃபஸ்ட் நம்பரை பவரில் வைக்கிறோம். அப்போது 34க்கு அடுத்து 45, 45ன்ற நம்பர் சிம்பிளாக நாளைக்கு முடியுமா அப்படின்னா, போன வாரம் ரூட்டில் நம்ம போன மாதம் ரூட்னா 46 +2, போன வாரம் ரூட்னா 45ன்னு முடியணும். அப்போ 45ன்னு முடிஞ்சதுன்னா அது ஒரு 95ன்னு வரணும். 95ன்னு வந்ததுன்னா 895ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, போன மாதம் போன வார பேட்டர்னில் இந்த 2 நம்பர். இது இல்லாமல் நாளைக்கு மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா, இது 34க்கு நான் 45 எடுத்துட்டோம், 46 எடுத்துட்டோம், 47ன்னு போய் முடியலாம். 47ன்னு முடிஞ்சதுன்னா அது 47 டைரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவர் ஆகாமல் 47ன்னே வரலாம். அப்படி பவர் ஆச்சுன்னா இது ஒரு 42 ஆர் 97ன்ற மாதிரி வரணும். நான் இந்த 47க்கு பார்த்திங்கன்னா 1 42 அல்லது 97 இப்படி போர்டு பவர் ஆகும்போது 642, 697 இந்த மாதிரி வர்றது தான் சான்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் பேட்டர்ன் போகுது. இந்த 4 நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஆல் போர்டு நம்ம எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு
ஒரு பேர் நம்பர் வந்து நான் க்ளீனாக கொடுத்துட்றேன். ஸோ ஆல் போர்டு வந்து போன மாதம் பாருங்கள், சென்டர் நம்பர் 3 3 8 டேரெக்டாக வந்து வரணும். 3ன்றது வந்துடுச்சு. +1 பண்ணால் 4 9. இதுலேருந்து 349ன்றது ரிசல்ட்டாக போன மாதம் வந்துடுச்சு. அடுத்த வாரம் பாருங்கள், அதே 3 8 வரணும். 8ன்றது வந்துடுச்சு. அடுத்து 5 மைனஸ் பண்ணால் 4 9. இல்லைன்னா வந்து டேரெக்டாக 3 வந்து 5 வந்து 0 ஆர் 5ன்னு வரணும். ரெண்டுமே வரல. +1ல் தான் வந்திருக்கு. 6 அல்லது 1ன்றது வரணும். 2 நம்பருமே வந்திருக்கு. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் வந்து 1 1ம் 6ம் வரணும். ரெண்டுமே வந்து 1 வந்திருக்கு. +1 பண்ணால் 2 7ன்னு வரணும். ஏபியில் 12. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். போன வாரம் 5 இருக்குது. 5 0 +1 பண்ணால் 6 1. இங்கேயும் ஏபி வந்துடுது கேமுக்குள்ளே. அப்போது நமக்கு 3. இந்த 3 வந்து பவர் பண்ணால் 3 8 +1 பண்ணால் 4 9. அப்போ இந்த 89ன்றது ஏபியில் நாளைக்கு வருதுன்னா இந்த நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நாளைக்கு 3 8 +1 பண்ணால் 4 9. போன மாதமும் 3 8 4 9 அதுக்குள்ளே தான் வந்திருந்தது. நாளைக்கு ஒரு வேளை வந்து 3 8 2 7ன்னு கூட மைனஸில் போகலாம். ஓகே, அப்போது ஆல் போர்டில் வந்து போன மாத பேட்டர்ன்லேயே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 3 8ன்றது கேமில் ஆல் போர்டில் வந்து வச்சுக்கலாம். +1 பண்ணால் 4 9. இதுக்குள்ள வந்து வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம கேம்லேயே வந்து 641 642 697 இது மேட்ச் ஆகிறதுனால நாளைக்கு ஆல் போர்டில் 4 9ன்றதை ப்ளே பண்ணிக்கோங்க. வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட இம்பார்ட்டண்ட் கெஸ்ஸிங்கில் முதல்ல மேட்ச் பண்ண நம்பர் வந்து 641. அடுத்து 895 642 697. ஓகே, இந்த 4 நம்பர் வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. இதில் நான் பேர் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேர் நம்பர் வந்து போன மாதம் வந்து 3 9 8 4 4 6. இது லாஸ்ட் மந்தோட பேர். இதுலேருந்து 349ன்றது 3Dயில் வந்துடுச்சு. போன வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 06 51 13. இதுலேருந்து 0 13ன்றது வந்துடுச்சு. அப்போது நாளைக்கோட நம்பர் வந்து க்ரீன் கலரில் எழுதுகிறேன். அந்த பேர் வந்து நாளைக்கு எப்படி வரும்னா 64 19 71. இதுக்குள்ளேருந்து நாளைக்கு 3D 4D எது வேணால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்து சூஸ் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு நான் சொன்னது தான். ஆல் போர்டு வந்து 4 அல்லது 9ன்றது ஆல் போர்டு நம்பர்ஸ். ஓகே, லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்து மெம்பர்ஷிப்பில் நம்மளோட கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு. மெம்பர்ஷிப் வீடியோ வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே மெம்பர்ஷிப் வீடியோ வரும். பார்த்து விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. கம்பல்ஷனில் விருப்பம் இருந்தால் மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.